வணக்கம். என் அருமை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னுடைய மகன் சிலம்பரசன் சிம்பு எஸ்டிஆரின் அழைப்புக்கிணங்க இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் மகன் சிலம்பரசன் ஒரு தமிழை நீண்டெடுத்த தமிழ் மகனாக, தமிழ்நாட்டில் பிறந்தவனாக, தமிழ் உணர்வு உள்ளவனாக, தமிழ் ஊட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தால் தமிழன் என்று நான் சொல்லடா என்று பாடல் பாடக்கூடியவனாக என் மகன் எடுத்த படம் சிலம்பாட்டம். தமிழ் மகன் என்றால் இருந்தால் அவன் இருக்க வேண்டும் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களிலே 2 ஆண்டு காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு தன்மான உணர்வுள்ளவனாக, தமிழ் உணர்வுள்ளவனாக, தன்னம்பிக்கை உள்ளவனாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் கொண்டு இது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக குரல் கொடுத்தார், உரக்க குரல் கொடுத்தார். நான் கூட மதுரைக்கு சென்று அவனியாபுரத்திலே அரிவாள் பிடித்த ஐயனார் கோவிலிலே வணங்கிவிட்டு இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து அங்கே சென்று ஒரு தமிழன் என்ற முறையிலே ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்பதையை ஒரு லட்சியமுள்ள தமிழனாக அங்கே சென்று நான் குரல் கொடுத்தேன். எத்தனை பேர் அதை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று முழங்கி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை, என் உணர்வை வெளிப்படுத்த சென்றேன். கரடிக்கல் கிராமத்திலே அத்தனாயிரம் மக்களை கூட்டி, பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய உணர்வை, என் மகன் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் உணர்வை, என் மகன் சிலம்பியின் உணர்வை, எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களின் உணர்வை இந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்து மக்களின் உணர்வை அங்கே நான் பதிவு செய்து விட்டு வந்தேன். இன்றைய தினம் அன்றைக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிலே பத்திரிகை துறைக்காரர்களுக்கு நான் மார்தட்டி நான் துணிச்சல் உள்ளவன், நெஞ்சுரம் மிக்கவன் என்று மார்தட்டிக் கொள்வதற்காக கேட்கவில்லை. தமிழ்நாட்டிலே 35க்கு மேல கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ராஜ்யசபையிலும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் துணிச்சலா கேட்ட தமிழன் இன்னைக்கு நேற்று இல்ல, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவனா இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் எதிர்க்கட்சி தலைவியாக இருந்த போது சட்டசபையிலே மானபங்கப்படுத்தப்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசியவன் இந்த டி ராஜேந்தர். கல்லடிகளை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், காரை உடைத்தார்கள், கட்டிய வீட்டை உடைத்தார்கள். அத்தனையும் தாங்கி போராட்ட குரல் எடுக்கணும் டி ராஜேந்தர். பல காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நெஞ்சிரத்தோடு நடத்தியவன் என்ற முறையில் சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது, அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு என்ன மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு. எங்களால் முடியும் முடியும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழிசை அவர்கள் இசை பாடி கொண்டிருக்கிறார், வேற விஷயத்துக்கெல்லாம் வசைப்பாடி கொண்டிருக்கிறார். இதற்கு ஏன் உங்களால செய்ய முடியலன்னு கேட்கிறேன். நாங்க செய்வோம் நீங்க, நான் கேட்டேன் என்ன செய்வீங்க? நமஸ்காரம் செய்வீங்க, முடிஞ்சா பலகாரம் செய்வீங்க, என்ன செய்வீங்க? குரல் கொடுங்க. ஒன்னொன்னு, எங்க யாருக்குமே கிரெடிட் வேணாம், தமிழ்நாட்டில் போராடக்கூடிய யாருக்குமே வேணாம், உங்களுக்கே இருக்கட்டும் பங்கு, நீங்களே எடுத்துங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்த என்ன? மிருகவதை. என்ன மிருகவதை? இதெல்லாம் கதை. ஆட்டை அடிச்சு திம்பிங்க, அது மிருகவதை இல்லையா? கோழி அடிச்சு திம்பிங்க, அது மிருகவதை இல்லையா? தமிழ்நாட்டில் சிலம்பு பேசுனதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி யாருக்கும் பேசுறதுக்கு பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெம்பு இல்லையா? துணிச்சல் இல்லையா? துணிவு இல்லையா? சினிமால தோல் தட்டுறது தொட தட்டுறது மட்டும் வீரம் இல்ல, அது ஹீரோயிசம் இல்ல. திரையில இருக்க கூடாது ஹீரோயிசம், திரையில இருக்கணும், அது ஹீரோயிசம் இல்லையே. பேசுனான ஒரு தமிழன்
ஒரு தமிழன் பெத்த மகன் தமிழன் பேசினானே, ஒரு எங்க வீட்டு வேலன் பேசினானே, சிலம்பாட்டன் சிலம்பொடியா தெயரி குதிச்சவன் பேசினானே, பேசினமே. நாங்க மாட்டுக்கு சலங்கை கட்டினா சலங்கைக்காகவும் போடுவோம், இலங்கைக்காகவும் போராடுவோம். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்துட்டு போறான்னு தமிழனோட பையன் பேசினான். நாங்க என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட மாட்டினமே அடிச்சு போயிடுமே. மதுராவில கண்ணன் வளர்த்த மாட்டை விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரீடு இது. வெளிநாட்டு ஒரு சூழ்ச்சி, குளோபலைசேஷன் என்ற பேர்ல இந்திய மண்ணில் எங்களுடைய காங்கேய மாடு, எங்களுடைய மாயவரன் காலை, மணப்பாற மாடு கட்டி மாயவரன் எரிது புட்டின்னு பண்ண மாயவரத்து காலை, காங்கேயம் காலை, மதுராவிலே கண்ணன் குடல் ஊதும் கண்ணன், அந்த யாதவன் மாதவன் குடல் ஊதி பாலை கறக்க வைத்தானே, சுரக்க வைத்தானே, அந்த மாட்டினத்தை கொண்ட இந்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தோட கேட்கிறேன். எங்க நாட்டோடைய மாட்டினத்தை ஆண் மாடுகளுக்கு அந்த கொம்போட பொங்கி பாய்து காலையை இழுத்துக்கிட்டு தரையில தீட்டுக்கிட்டு பாயும் கொம் அந்த காலை அதை தட்டி கேட்கிறவன் அடக்கிறவன் தான் காலை. என் பையன் எடுத்த படம் காலை. அப்படி காலை அடக்கினாதான் அவன் கட்டிலன் காலை, இல்லைன்னா ஆம்பளை கட்டிக்கிறாம சேலை. காலை அடக்கிறதா எங்களோட வேலை. இதை தடுத்து நிறுத்தணும்னு யாரும் ஆட்டக்கூடாது தமிழ்நாட்டில் வாழ. நிச்சயமா நாங்க மாட்டுக்கிட்ட கறக்கிறது பால, ஆனா நாங்க மாடு பிடிக்க கூடாது, நீங்க ஆட்டக்கூடாது வாழன்னு பேசுறேன். இப்பவும் சொல்றேன். சொன்னா பாருங்க என் பையன், எல்லாரும் தமிழனோட பலம் வீரம், தமிழனோட பலவீனம் ஒற்றுமையின்மை. எல்லாம் தனித்தனியா தான் போராடுவாங்க. ஒரே ஒரு சிஎம் சீட்டுக்கு இங்க ஒரு 16 சிஎம் ரெடியா இருக்காங்க. ஒரு சிஎம் சீட்டு மியூசிக்கல் சேர்ல கூட எவனும் இத்தனை பேர் ஓட மாட்டான். ஐயா, சிஎம் சீட்டுக்கு இத்தனை பேர் போராடுறீங்களே, எதிர்கட்சி தலைவன் அவருக்கு ஏன் இத்தனை பேரும் போராடல? இப்படியா பேராசை? இப்படியா உங்களுக்கு இருக்கணும் பேராசை? டி ராஜேந்தர் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன். மாநில சிறுசேமிப்பு துணை தவிர கிட்டத்தட்ட மந்திரி பதவிக்கு நிகரான பதவியில் கூட இருந்திருக்கிறேன். ஒரு பெரிய கட்சியான திமுகவின் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கிறேன். கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன். பூங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல மந்திரியாவன்னு சொல்லியிருக்கேனா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, பதவியில இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன். கலைஞர் எங்க மக்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய ஆட்சியில கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை இருந்தப்ப பாண்டி பஜார்ல தர்ணா பண்ண ஒரே தமிழன் டிஆரியா? அன்னைக்கு எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம்? யாருக்கா இருந்தா துணிச்சல்? அதே மாதிரி அம்மாவோட ஆட்சியில கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப சென்ட்ரல் ஜெயில் வாசல உடைச்சான ஒரு சிங்கம் இந்த ராஜேந்திர தமிழன் தாயா. அன்னைக்கு யாரு எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம்? சட்டசபையில் மானபங்கப்படுத்தப்பட்டப்ப தமிழகம் பின்னாடி முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவி சேவல் சின்னத்தில் நின்னாங்களா அந்த அம்மாவை சேலையை பிடிச்சு எடுத்தப்ப எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு தமிழனை சொல்லுங்க, ஒரு நடிகனை சொல்லுங்க, ஒரு மாவீரனை சொல்லுங்க. யாரு பேசுன? அதனாலதான் என் மகன் பேசுறான். பேசுவாயா? பேசுவான். தமிழன் பெத்த புள்ள. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்கள் போறான்னா தடியடி அடிப்பீங்களா? நானும் மாணவனா இருந்து வந்தவன் தான். ஏவிசி காலேஜ் இருந்து படிச்சுட்டு வந்தவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவன். இந்த அரசு மாணவர்கள் மீது கை வைத்தால், தடியடி நடத்தினால், இது தமிழனோட இன உணர்வு. எங்களுடைய வீர போராட்டத்தை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த நீங்க யார்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். போயஸ் தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கீங்களா? யாருக்கா பூமாலை போட்டுட்டு இருப்பீங்களா? யாருக்கா பாமாலை பாடுவீங்களா? பாராளுமன்றத்துக்கு போக மாட்டீங்களா? கேட்ட பிறகுதான் நாடாளுமன்றத்தில் பிரதம மந்திரி சந்திக்கிறதுக்கு போறாங்க. போனா மரியாதை கிடைக்குதா? இல்ல. உங்களுடைய லட்சணம் தான் தமிழங்கிட்ட ஒற்றுமை இல்ல. அதனால நாளைக்கு சிம்பு சொன்னார, நீ எந்த கட்சிங்கிறது முக்கியம் இல்ல, நீ தமிழன்னு. தமிழ்நாட்டில் யாரோ இருக்கலாம், எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கலாம், அவங்களெல்லாம் ஒண்ணுமே நான் சொல்ல. தமிழ் மொழி பேசினாலும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் யாருக்கு தமிழ் இன உணர்வு இருக்கோ அவங்களுக்கு. ஏன் தேட்டர் வாசல படம் பார்க்கறதுக்கு போய் நிக்கிறீங்க கூட்டமா?
பூகம்பம் வந்தா வெளியில போய் நிக்கிறீங்க? ஏன் புகைச்சா வந்தாலே போய் நிக்கிறீங்க? ஏன் ஒரு நடிகை கடையை திறக்கிறதுனால நகை கடை வாசல்ல நடையா நடக்கிறீங்க? ஒரு தமிழனோட இன உணர்வு, ஒரு வீர போராட்டம். இந்த நேரத்தில் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். 5 மணிக்கு அவர் சொன்னாரு, அவரு வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி முடிந்தால் உங்க வீட்டு வாசல் நிக்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு. ஒரு அகிம்சை போராட்டம் தான், ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு தருணம் தான். முடிஞ்சா செய்யுங்க. நாளைக்கு 12ஆம் தேதி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணோம். அலங்காநல்லூர் மட்டும் கருப்பு கொடி ஏத்தன அவசியம் இல்ல. உணர்வுள்ள தமிழரே, உன் வீட்டு வாசலில் ஏற்று கருப்பு கொடி, தாங்கிப்பிடி கருப்பு கொடி. எத்தனை நாள் நடத்துவார்கள் தடியடி? மோடி கிட்ட பிரதம மந்திரியை சந்திக்க போன தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிள்ளுக்கீரையா? மனுவை வாங்க மாட்டாங்களா? மனு தள்ளுபடியா இல்ல தமிழனின் மன உணர்வு தள்ளுபடியாகிறதா கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு. அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்றால் காட்சி பொருளாக வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியல காளை மாட்டை நீக்குங்க. அது என்ன திருத்தம்? எங்க தமிழனுக்கு இருக்கு இவ்வளவு வருத்தம், எங்களுக்கு எல்லாம் திருத்தம் போராது. ஆகவே அந்த பட்டியல காளை மாட்டை நீக்கணும் ஆட்டோமேட்டிக்கா. நாங்க இதை நடத்துறோம், ஜல்லிக்கட்டு நடத்துறோம், ஆட்டோமேட்டிக்கா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டு போகுது. ஏன் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? உங்களுக்கே விருப்பம் இல்ல. செய்வோம், செய்ய மாட்டோம், செய்வோம், எங்களால முடியும். அது பண்றாத தமிழ் எங்களால முடியும், சரி செய்யுங்க, எங்களால முடியும். ஆனா என்ன வடிவேலு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நடக்காது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா வாசல்ல என் மகன் சொன்ன மாதிரி கட்சியெல்லாம் மீறி தமிழன்ற ஒரு இன உணர்வு இருந்தா வீட்டு வாசல்ல நில்லுங்க. முடிஞ்சா நில்லுங்க. அப்படி நின்னா கருப்பு சட்டை போட்டு நில்லுங்க. என்னை பொறுத்தவரை என்னுடைய தம்பிமார்களை, என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களை, என்னுடைய சிந்து மன்றத்து சிங்கங்களை போடு கருப்பு சட்டை, தாங்கி புடி கருப்பு கொடி. அந்த கருப்பு கொடி இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிர்த்து காட்டும் வெறுப்பு கொடி. அது தமிழரது நெருப்பு கொடி. தமிழா நீ பிடிக்கும் பொறுப்பு கொடி. அப்படி புடி. ஆமா, இத்தனை நாள் நடந்த பொங்கல்லாம் வேற. இத்தனை நாள் நம்ம பண்ண பொங்கல் தமிழன் பொங்கல். இது தன்மான பொங்கல். இத்தனை நாள் இருந்தது தை பொங்கல். இது தன்னம்பிக்கை பொங்கல். இத்தனை நாள் பண்ணது சர்க்கரை பொங்கல். இது தமிழனோட அக்கறை பொங்கல். இத்தனை நாள் நம்ம பண்ணது இனிப்பு பொங்கல். இது நம்மளோட எதிர்ப்பு பொங்கல். நம்மளுடைய கருப்பு பொங்கல், நம்மளோட வெறுப்பு பொங்கல், நம்மளுடைய பொறுப்பு பொங்கல், நம்மளோட நெருப்பு பொங்கல். இத்தனை நாள் பண்ணது பொங்கும் பொங்கல், இப்பொழுது பொறுப்பும் பொங்கல். இத்தனை நாள் பொங்கலோ பொங்கல், இது போராட்ட பொங்கல். இத்தனை நாள் நம்ம பண்ணி காட்டுறது பச்சரிசி பொங்கல், இப்பொழுது பண்பாட்டு பொங்கல், நம்முடைய பாரம்பரிய பொங்கல். இத்தனை நாள் பண்ணது நாம் செய்து காட்டியது வெண்பொங்கல், அது பெண் பொங்கல். இப்பொழுது தமிழ் ஆண்களின் பொங்கல். இது தமிழ் சிங்கங்களின் பொங்கல், கொள்கை தங்கங்களின் பொங்கல், தமிழ் சங்கங்களின் பொங்கல். இத்தனை நாள் நாம் கொண்டாடியது கொண்டாட்ட பொங்கல். இப்பொழுது நாம் செய்ய போவது போராட்ட பொங்கல். இத்தனை நாள் நாம் கண்டது மாட்டு பொங்கல். இப்பொழுது மானமுள்ள தமிழனின் பொங்கல், மாணவர்களின் பொங்கல். இன்னும் சொல்ல போனால் மாடுகளின் இத்தனை நாம் கண்டது மாடுகளின் குழம்பு பொங்கல். இப்பொழுது நாம் கொண்டாடுவது இந்த சிலம்பு பொங்கல். இத்தனை நாள் கண்டது கொம்பு பொங்கல். இப்பொழுது காணப்போவது சிம்பு பொங்கல். தமிழனது அம்பு பொங்கல், தமிழனது தெம்பு பொங்கல். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை நாள் கொண்டாடியது காணும் பொங்கல். இப்பொழுது மற்றவர்கள் காணப்போவது வரலாறாது காணா பொங்கல் என்பதை எடுத்துக்காட்ட தமிழரே, ஏந்த கருப்பு கொடி அந்த மத்திய அரசுக்கு காட்டு வெறுப்பு கொடி, அது தமிழனது நெருப்பு கொடி. காட்டு. யாரு? இன்னொன்னு சிங்கத்தை அடக்குங்க, இன்னொன்னு சிங்கத்தை அடக்குங்க. புலியையே முரத்தாலே விரட்டி அடிச்ச தமிழச்சியை கொண்ட தமிழ் மாநிலம் அது தெரியுமா? தெரியுமா? புலியையே முரத்தால விரட்டி அடிச்ச தமிழச்சி இருந்தா அந்த காலம். இப்ப ஏன்னு கேட்டா, நீங்க தாய்ப்பால் குடிக்காம புட்டிப்பால் குடிச்சக்கலாம். இந்த மாதிரி தான் புத்தி இல்லாத கேள்வி கேட்க தோணும். நீ தாய்ப்பால், தமிழ் பால், துடிப்பால், உணர்பால் நீ குடிச்சிருந்தா தெரியாது.
தெரியுமா? இன்னொன்னு சொல்றிய சிங்கத்தை அடக்குவான்னு. ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவரையா புளிய விட்டா கூட அடக்கி பிடிச்ச தமிழன். புரியுமா? அவர் விட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. அதனால தமிழக முதல்வர் இப்ப அறிக்கை விடுறாரு. இத்தனை நாள் என்ன கொரட்டை விட்டாரா? இத்தனை நாள் கொரட்டை விட்டாரு. நாங்க பேசுவோம் இல்ல, மதுரையில போய் நாங்க பேசுறோம் இல்ல. பேசின இடம் கரடி கல்லு, நாங்க என்னைக்குமே வைரக்கல்லுன்னு நாங்க பேசணும்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்றீங்கன்னு கேட்ட பிறகுதான் உணர்வு வருது. இத்தனை நாள் என்ன பண்ணாரு? யாருக்கும் பன்னீர் செல்வம் பன்னீர் தெளிக்க கூடாதியா? தமிழனோட உணர்வோட பொங்கலும். பொங்கல் சொல்லுங்க. பொம்பளை வைக்கிற பொங்கல் ஆம்பளை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அசிங்கம். மேல பொறும்ல அது மேல கேட்க முடியாது, தெரியும்ல.